ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான நியா நாட்டோட தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்போ தான் யூடியூப் நம்ம சேனலில் எல்லாரும் கொண்டு போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. நீடா சமூக இருக்கனா? ஆம். நம்முடைய தமிழ் சமூகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியமான சமூகம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் வீடு வாங்குதுன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அதுதான் அவங்களை உந்தி தள்ளுகிறது. எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டை கட்டணும் ஃபாதர். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் போய் சேர்ந்தோன்னு இல்லாம பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறான் உன் மகன். பல பரிமாணங்களில் இருக்கு. அதுல ஒன்று மொழி. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. என்னுடைய மொழியை நான் தூய்மையா பேசுவேன், தனித்தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடியுது. தமிழ் காத்தத்தான் சுவாசிக்கணும், தூய தமிழ்ல தான் பேசணும். ஆசிரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அப்படி இருப்பார். ஒரு எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு. அரசு அலுவலகத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பார், ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பார். ஆடையில் ஏன் வாழ்க்கையிலே கொஞ்சம் வெறுப்பு, தங்களுக்கு எதன் மேல் விருப்பு, தமிழ் மீது உள்ள பிடிப்பு. இன்னொரு பக்கம் தூய தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு இயல்பாக இல்ல. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு, இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். உங்கள்ட்ட கேட்கலாம், இதை எப்படி தூய தமிழ்ல கேட்பீங்க, சொல்லுவீங்க? அதே ரகசியமா கேக்குற? கேளுடா கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, அது புரியல. தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஊரில் இருந்து கொண்டு நான் பேசும் தமிழ் புரியவில்லை என்றால் வெட்கம், வேதனை, அவமானம், குற்றம். நீங்க அப்படியே நீங்க மொழிபெயர்க்கணும் அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். செக்குன்னு சொல்றீங்க, காசோலைன்னு சொல்லலாம். சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ரெண்டும் பொருள் ஒண்ணுதானே சார். உங்களெல்லாம் இப்படி ஆக்கின சைக்கோ யாருமா? இயல்பா பேசுறது இது சரளமா புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா, அதுதான் எல்லாம் புழக்கமாயிடுச்சு. எங்களுக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. அன்ஹெல்தி ஃபுட்டையும் அன்ஹெல்தி பேச்சுவார்த்தையும் எங்க அப்பா தவிர்த்துருவேன். நாய்ஸ் பொல்யூஷன்னாலே எங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க எந்த வங்கிக்கு வேணா போங்க, காசோலைன்னா வந்து அவங்களே உங்களை பாப்பாங்க. என்ன லுக்கு, அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் இருக்கும். தமிழ்ல காசோலை என்னன்னு இருக்கு, அது எங்க இருக்கு? இல்லையா? இருக்குடா இருக்குடா. நீங்க ஏடிஎம் கூட சொல்லிட்டு பணம் எடுக்க வந்திருக்க, அவ்வளவுதான். அங்க பத்தி கேஷ் வித்ட்ரா பண்ணனும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. What running to catch train? This is library. Will be here only. Come in slow motion. ஒரு சொல் வந்து பழக்கப்படாத முதல் முறை சொல்லும்போது ஒரு வெட்கம் இருக்கும். எனக்கு வெட்கமா இருக்கு சொல்றதுக்கு. வேதனை, அவமானம், வெட்கம். அந்த சொல்ல வந்து அவங்க பலமுறை சொல்லும் போதுதான் அது பழக்கத்துல வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அப்ப வழக்கத்துல ஏன் இல்லன்னா பழக்கப்படுத்தல, பழக்கத்துல இருந்து வெளியில போயிருச்சு. அது அற்ப இந்த நாக்கை கூட திருத்த முடியாத தமிழனா நாட்டை எப்படி திருத்த முடியும்? இப்ப வங்கி பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, இப்ப இத நீங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அத நான் சொல்றேன். இப்போ வந்து காசோலை கொடுங்கன்னு கேட்பேன். இப்ப கையெழுத்து வந்து தமிழ்ல தான் போடுவேன். அவங்க நல்லா புரிந்து கொண்டாங்க. என்னிடத்துல அவங்களே தமிழ்ல தான் பேசுவாங்க. மகிழ்ச்சி. வீட்டுல அன்றாடம் யூஸ் பண்றோம், கேஸ் புக் பண்ணணும்னு சொல்றோம். சோ அதை எப்படி தமிழ்ல பேச முடியும்? இல்ல சிலிண்டர் தீந்துச்சுடா, சிலிண்டர் வேணும், என்ன பண்றது? நம்ம டெய்லி யூஸ் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் இருக்கும், தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. பணரோஜா அழுக்கு துணி அதிகமாயிருச்சு, வாமா வாஷிங் மிஷின்ல போடலாம். குக்கர் எடுத்துவாங்க. குக்கர் தான், நம்ம குக்கர் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஏங்க என்னங்க குக்கர் வாங்கி கொடுத்திருக்கீங்க? யதார்த்த வாழ்க்கையில என்னால இப்படி பேச முடியலன்னு அவர் சொல்றார். நீங்க That is practically not possible because so many scientific inventions are invented by English people only. தேநீர் போட்டுட்டா நாங்க. தேநீர்ங்கிறது ரொம்ப பழக்கமாயிருச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஆனா கேஸ் சிலிண்டரோ இல்ல இப்ப வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ங்கிறது வந்து ஃப்ரிட்ஜ்னு சொல்றோம். ஒரு சிலது அப்படி சொல்றோம். Cycle, bell, pedal, forks, tire, mudguard, wheel, etc. etc. So sorry ma. இயல்பான உண்மை ஒன்று சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலும் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் தமிழ்ல சொல்றேன். ஏயா நீ மட்டுமாயா தமிழே, நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். ஆனா நீங்க எதையுமே தமிழ்ல சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஏன் சொல்லணும்? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? Oh, Tamil, it's a funny language. சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு தமிழ் மாதிரியே பழகிடுச்சு. செல்போனுக்கு சார்ஜ் போடுமா அப்படின்ற என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சார்ஜர் இல்லாம போனை கண்டுபிடிக்க முடியல. போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. வலிந்து போய் நாங்க கற்றுக்கிட்டு சொல்லணும்ன்றது நாங்க தமிழ்ல பேசணும்னு முடிவெடுத்ததுனால செய்ய. வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல்.
இயல்பா சொல்ற சொல்லுக்கே அவங்க தவிர்க்கிறாங்கன்றதுதான் இங்க சொல்ல வரேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் போய் எனக்கு எரிவாயு இணைப்பு கொடுங்கன்னா அவர் அப்படி பார்த்தானா இல்ல கேஸ் கனெக்ஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னு தான் இடத்துல சொல்லி ஆகணும். வேற வழி இல்ல. இப்ப கைபேசின்றது என் வீட்டுல இயல்பா புரியுது. கைபேசி எடுத்துவாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். இந்த கைபேசி எடுத்து கொண்டு போயிட்டு நான் மின்னேற்றில போடுறது தெரியும், சார்ஜ்ல போடுறதுனா தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆனா நம்ம முயற்சி அந்த தமிழை நோக்கி பேசுறோமான்றதுல தான் இருக்கு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. என்னது இது? தமிழ் மட்டுமே பேசப்பட்ட மண்ணு, பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. எவ்வளவு சொன்னாலும் உங்க ஆளுங்க ஹிந்தி கத்துக்க மாட்டீங்கல்ல. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு மொழியை கத்துக்கணுங்கிறது ஆர்வம் சார். ஆனா ஒரு மொழி கத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறது ஆணவம் சார். இங்க யாரும் மொழிக்கு எதிரானவங்க இல்ல சார், அந்த ஆணவத்துக்கு எதிரானவங்க. தெலுங்கு பேசக்கூடிய ஒரு தமிழ் தெரியாதுன்னா அவருக்கு இயல்பான ஆங்கிலத்தில் அனுப்புறேன். எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்ல. நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிசப்பாயிண்ட். நீதிமன்றத்துல நான் நீதிபதி கிட்ட நான் தமிழ் தான் பேசுறேன். உயர் நீதிமன்றத்துல நான் பேசியிருக்கேன். ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்கவும் முடியாது, தீர்ப்பளிக்கவும் முடியாது என்பதை அரசு தரப்பு வைத்து மறந்து விட்டார். அதுக்காக நான் போராடி இருக்கேன். நாங்க என்னோட நண்பர்கள் சிறைக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவனா? இந்த மண்ணில் மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்து கேவலமா இல்ல இந்த நாட்டுல. உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வேற இப்படி ஒரு தேவையான தமிழே தெரியலன்னா இந்த மண்ணுக்கான அடிப்படைங்க இது பண்பு. இது இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தான் எழுதிருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டா, நான் வங்கிக்கு போயிட்டு வந்தேன்னா டேய் நார்மலா பேசுறா அப்படின்றான். ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கங்கனே, நான் நார்மல் பீப்பிள் கிடையாது. நம்ம கலப்படத்தோட பேசினாதான் மத்தவங்களுக்கு புரியுதுன்னா அப்படிதான் பேச பழகிக்கணும். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. அதுவே முதல்ல நார்மல் இல்ல உங்க சொல்லப்படி, அது சாதாரணமா உருவானது இல்ல. தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. இந்த ஊருக்கு இன்னும் ஒழுங்கா மின்சாரமே வந்து சேரல. இதுக்குள்ள செவ ரொம்ப முக்கியமா செவ எக்டா சபாவா மூடணும். அப்படிப்பட்ட மண் இது. நீங்க நினைக்கிற மாதிரி பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. நீ இது மொழி சிதைவு. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. சிம்பிளா செக் எடுறா அப்படினா அவன் செக் எடுக்க போறான். நீங்க காசோலே அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்னடா அது அப்படின்னு இன்னொரு வாட்டி கேட்க டைம் சேவிங். அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? நீ 5 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்ட மேன். இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா. ஆக்சுவலி அப்படி தடுமாறீங்கல்ல, அதுல தான் டைம் வேஸ்ட் ஆகுது. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? மேஸ்திரி இருக்காரு, மேஸ்திரி இந்த மாதிரி டைல்ஸ் வந்து இறங்கிச்சா, எலக்ட்ரிஷியன் வந்தாரா, இந்த மாதிரி விஷயங்களை நான் மேஸ்திரி கிட்ட நான் பேசுவேன். இதே நான் மேஸ்திரி கிட்ட போய் தூய தமிழ்ல பேசுறேன்னா அண்ணனுக்கு ஏதோ ஆகி போச்சு போல இருக்கு, ஒரு மாதிரியா பேசுறாரு, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துருவாரு. நீங்க சொல்ற வார்த்தை அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறோம் லூசு பேலா. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் படிச்சது சுத்த தமிழ் மீடியம். டைல்ஸ்க்கான வார்த்தையை நான் தமிழ் எனக்கு என்னன்றது திரும்ப திரும்ப நீங்க உங்க தொழில் முறைக்குள்ள போறீங்கன்னா திரும்ப பேசுறேன். நீ திரும்ப பேசுறேன். அதுக்குள்ள போல எனக்கு தமிழ்ல தெரியாது. நான் தூய தமிழ்ல என் மேஸ்திரி கிட்ட பேசினா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாருனா இதுவரை பேசுறவங்க கேளுங்க. ஆனா அவனை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா நான் பில்டிங்க கட்டடம்னு சொன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் நினைப்பாருன்ற மனநிலை இருக்குல்ல. என்ன சொல்லுங்க, யார் பாச்சிருக்கா? பேசுறவங்க எல்லாரும் மனப்பிளர் உடையவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்னமோ ஆயிடுச்சுன்னா என்ன நீங்க வித்தியாசமா இருக்காரு அண்ணன் பேச. அந்த தொனில நீங்க பேசல. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அந்த தொனில பேசல. தரக்குறைவா நீங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இத்தாலி மொழியில கூட பேசுங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. தமிழ்நாடு தக்காயதே லக்வாலே ஹிந்தி. ஒருத்தவன் இன்னொருத்தவன்ட்ட தனித்தமிழ்ல பேசினா ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற உங்க மனநிலை இருக்குல்ல, நீங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஆதி இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு முதல்ல அந்த பேர் வாங்கிதான் ஆகணும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. இங்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலையும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படும். செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு பேல. அதையே உங்க நாக்கு பேசல சுளிக்கிறதா? இது தமிழர் பூமி, அப்படிதான் பேசணும். எல்லாம் தமிழ்ல தான் வாசிக்கிறாங்க. இது நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய. ஏன் நீங்க தான் சொல்றீங்க? நான் மத்தவங்களுக்கு அந்த சான்று நான் கொடுக்கல. நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? வழக்கில் இருப்பதை பேசுவது பற்றி அல்ல, தனித்தமிழில் தூய தமிழில் பேசுகிறவர்களை பற்றி நீங்கள் இப்படி கட்டமைத்தால், முயற்சி எடுத்து தமிழ் வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பேர் வரும்? சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இப்படி ஒரு 10 பேர் பேச முயற்சிக்கிறவனுக்கு நீங்க இப்படி ஒரு பட்டத்தை தீட்டி விட்டுருக்கீங்கன்னா எப்படி பேச முடியும்னு கேக்குறாங்க. இந்த பேரெல்லாம் மறக்கவே மறக்காது, வரலாற்றை விட்டு பறக்கவே பறக்காது.
இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.